الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹினுடைய படைப்பும் பரிசுத்தமானது. உலகத்திலே எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தான். எதுவும் கொண்டு எதையும் செய்யும் சக்தி உடையவன் அல்லாஹ். எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடிய சக்தி உடையவன் அல்லாஹ். ஒரு அற்ப விந்து துளியிலிருந்து மனிதனை இவ்வளவு அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது அல்லாஹினுடைய மாபெரும் படைப்பு. எத்தனையோ உலகத்திலே கோடான கோடிகள் படைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகிறான், அஷ்ரஃபுல் மஹ்லுகாத், படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே ஆக சிறந்த படைப்பு. எத்தனை படைப்புகள், பலமுள்ள படைப்புகள் இருந்தாலும் மனிதனை பார்த்து அல்லாஹ் ஆக சிறந்த படைப்பு. மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மனிதனுக்கு அழகு இருக்கிறது. மனிதன் தன்னுடைய காரியங்களை தானே செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இப்பேற்பட்ட படைப்பை அல்லாஹ் மனித படைப்பாக, அற்புதமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜோடியை ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் அங்கே முடிவு செய்யப்பட்டது யாருக்கு யார் ஜோடியாக வர வேண்டும் என்று. நாம் தேர்வு செய்வதல்ல நம்முடைய ஜோடிகளை, இது அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி மனிதன் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதனுக்கும் ஜோடியை தேர்வு செய்தது இது அவர்களாக தேர்வு செய்யவில்லை. மாறாக ரப்புல் ஆலமீன் அவன் தேர்வு செய்து விட்டான். இவர்கள் தான் இன்ன ஆளுக்கு ஜோடியாக இருக்க வேண்டும், இந்த பெண் தான் இந்த மனிதனுக்கு ஜோடியாக இருக்க வேண்டும். இது அல்லாஹினுடைய தேர்வு, ஜோடியை தேர்வு செய்வது. அருமையானவர்களே, திருமணம் சம்பந்தமான கடந்த வாரங்களிலே நாம் அது குறித்து சட்டங்களை சொல்லி கொண்டு வருகிறோம். ஒரு பெண் எப்படி சம்பந்தம் பேசுவது என்பது குறித்து முதல் நிக்காஹினுடைய மஜ்லிஸிலே எத்தனை சாட்சிகள் இருக்க வேண்டும், எவ்வளவு வக்கீல்கள் இருக்க வேண்டும், வக்கீல் கணவன் அந்த மாப்பிள்ளை இடத்திலே எப்படி தன்னுடைய ஒப்பந்தத்தை சொல்ல வேண்டும், அதற்கு மன ஆண் அந்த மாப்பிள்ளை எப்படி பதில் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் பெண் வீட்டிலிருந்து வாங்கக்கூடிய அந்த பணம், பெண் வீட்டிலிருந்து வாங்கக்கூடிய அந்த பொருட்கள், அது லஞ்சம் குறித்த சட்டம் என்பதாக சொல்லியிருந்தோம். பெண் வீட்டார்கள் சாப்பாடு போடலாமா, அந்த சாப்பாடை குறித்து ஷரியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த அத்தனை விஷயங்களும் சொல்லியிருந்தோம். அதே போல ஒரு புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய தம்பதிகள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது என்ன சட்டங்கள் மார்க்கத்திலே இருக்கிறது என்பது முதல் அத்தனை விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. நிக்காஹினுடைய மஜ்லிஸ் வரைக்கும் முடிந்து விட்டது.
நிக்காஹ்விற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கணவன் மனைவி இணைவது, தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவது. இது குறித்து மார்க்கத்திலே என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உலமாக்கள் அவ்வளவு அற்புதமாக கிதாபுகளிலே சொல்லியிருக்கிறார்கள். கணவன் மனைவி இணைதல் பொதுவாக நாம் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம். இரவு நேரங்களில் தான் கணவன் மனைவி இணைய வேண்டும், அதற்கு முதல் இரவு என்பதாக ஒரு பெயரையும் வைத்து விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நானும் பெருமானாரும் தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டது லுஹாவுடைய நேரத்திலே, முற்பகல் நேரத்திலே என்பதாக சொன்னார். தாம்பத்திய எங்களுடைய இல்லற வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தது அது லுஹாவுடைய நேரத்திலே என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, சின்ன விளையாடக்கூடிய ஒரு பிள்ளை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தோழிகளோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்களுடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள், அலங்கரிக்கிறார்கள். சில அன்சாரி பெண்களை வைத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யப்படுகிறது. ஒரு கணவன் ஒரு பெண்ணை கணவனுடைய அந்த அறைக்கு அனுப்பி வைக்கிற போது அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து துஆ செய்து அந்த பெண்ணை வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் சட்டம் சொன்னார். துஆ செய்து வழி அனுப்பி வைக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மகளுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கு, என்னுடைய மனைவியும் இந்த மகளும் என்னுடைய மருமகனும் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்றெல்லாம் துஆ செய்து அந்த பெண்ணை அந்த மன அறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக சொன்னார். இப்ப மன அறைக்கு அனுப்பி வைத்து விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணை முதலில் சந்திக்கிற போது அவர்களுடைய நெத்தியிலே கை வைத்து இந்த துஆ ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபிலத் அலை. யா அல்லாஹ், இந்த பெண் என்ன நலவான விஷயங்கள் எல்லாம் இவளிடத்தில் இருக்கிறதோ அத்தனை நலவான விஷயத்தையும் நான் கேட்கிறேன். இந்த பெண்ணிடத்தில் என்ன நலவான விஷயங்களை எல்லாம் கொண்டு இவள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அத்தனை நலவான விஷயங்களையும் நான் கேட்கிறேன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க, வ அஊது பிக மின் ஷர்ரிஹா. இந்த பெண்ணிடத்தில் எந்த கெட்ட குணமெல்லாம் இருக்குதோ அந்த கெட்ட குணத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். இந்த பெண் எந்த கெட்ட குணத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த கெட்ட குணத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு கணவன் மனைவியை சந்தித்து முதல் முறை ஓத வேண்டிய துஆ இந்த துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொல்லி காட்டினாங்க. ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கிறது ஆதாரத்தோடு. இந்த துஆவை ஒரு கணவன் மனைவியை சந்திக்கிற போது அந்த கணவனுடைய மனைவியுடைய நெற்றி முடியை பிடித்து இந்த துஆ ஓதணும்னு சொன்னார். அருமையானவர்களே, அடுத்த கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, நான் திருமணம் முடிச்சிட்டேன், நான் நிக்காஹ் செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. எங்கே என் மனைவி என்னை பார்த்து அவள் இவன் அசிங்கமாக இருக்கிறான் என்று நினைத்து விடுவாளோ, என்னுடைய நிக்காஹ்வை முறித்து விடுவாளோ என்கிற பயம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னான். நிக்காஹ் செஞ்சுட்டேன், ஆனா நிக்காஹினுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எனக்கு பயம் இருக்கிறது என்பதாக இப்னு மஸ்ஊத் அவர்கள்ட்ட சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், நீயும் உன் மனைவியும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுன்னு சொன்னாங்க. ஆக இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பு கணவன் இமாமாக நின்று மனைவி பின்னால் நிற்கணும், நின்று ஜமாத்தாக தொழுகணும். சில பேருடைய முகத்தை பார்த்தா அசர்த் இது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் இதெல்லாம் செஞ்சிருப்போமே. ஒரு ஆசை, வாலிபர்களுக்கு ஆசை. அஜர்த் ஆஹா சரியான டாபிக் எடுத்துட்டாரா. திருமணம் செய்யாதவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை, திருமணம் செய்தவர்கள் இதெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருந்தால் நாமளும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் என்று ஒரு ஆசை. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ்விற்கு இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், நீ ஜமாத்தாக தொழவை, உன்னுடைய மனைவி உனக்கு பின்னால தொழுகணும். தொழுது முடித்த பிறகு இந்த துஆவை செய், அல்லாஹும்ம பாரிக் லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்களை கொண்டு என் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்து. என் மனைவியை வந்திருக்கிறா, இவளை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்து, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுத்து, என் மனைவி எனக்கு சோதனை ஆக்கிறாத. சில பேருக்கு மனைவி சோதனையாக அமைந்து விடுகிறது. எதுக்கடா நிக்கா முடிச்சோம், நிக்கா முடிக்காம
பேச்சுலர் லைஃபாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாமே, சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், வாழ்க்கையை அப்படியே கழித்திருக்கலாம் என்று சில பேருக்கு தோணுகிறது. இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்களை கொண்டு என் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்து, என் வாழ்க்கையில நிம்மதி ஏற்படுத்து, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுத்து என்கிற துஆவை செய்யுங்க. அடுத்து சொன்னாங்க, என்னை கொண்டும் என்னுடைய மனைவிக்கு சந்தோஷம் ஏற்படுத்து. நான் என்னுடைய மனைவிக்கு தொந்தரவா இருந்துடக்கூடாது, என்னுடைய மனைவி எனக்கு தொந்தரவா இருந்துடக்கூடாது. என்னை கொண்டும் என்னுடைய மனைவிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்து, என்னை கொண்டு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்து, என்னை கொண்டு என்னுடைய குடும்பத்தார்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிற துஆவை இப்னு மஸ்ஊத் அவர்கள் அந்த மனிதருக்கு செய் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஆக திருமணம் முடித்த பிறகு இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போது அந்த பெண்ணிடத்தில் ஜமாத்தாக தொழுது அவருக்காக வேண்டி இந்த துஆவை இப்னு மஸ்ஊத் அவர்கள் செய்ய சொன்னார். சில இமாம்கள் சொல்றாங்க இப்படியும் துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ அது? இது ஹதீஸ்கள்ல வரல, ஆனா கிதாபுகள்ல எழுதுறாங்க. ரொம்ப அற்புதமான துஆ. யா அல்லாஹ் என்னை என் மனைவிக்கு அழகாக காட்டு, என்னை என் மனைவிக்கு அழகாக காட்டு, என் மனைவிக்கு என்னை அழகாக காட்டு, என் மனைவிக்கு நான் அழகாக தெரிய வேண்டும், அதே போல எனக்கும் என் மனைவி அழகாக தெரிய வேண்டும். இன்னைக்கு அழகா தெரியாதனாலதான் தேவையில்லாத கள்ள உறவுகள், தேவையில்லாத விபச்சார வாழ்க்கை, திருமண உறவை வைத்துக் கொண்டு அவர் இன்னொரு விபச்சாரத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்? மனைவி அழகா தெரியல. கூட மனைவி இருக்கிற போது தவறான சிந்தனைகள், கூட மனைவி இருக்கிற போது அடுத்த பெண்ணோடு தொடர்பு. அருமையானவர்களே, சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னை என் மனைவிக்கு அழகாக காட்டு, அதே போல என் மனைவியும் எனக்கு அழகாக காட்டு. இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இதுலயும் வருகிறது. சில உலமாக்கள் சொன்னாங்க இப்படி துஆ செய்யுங்க, இது அற்புதமான துஆ என்பதாக சொல்லி காட்டினாங்க. ஆக அருமையானவர்களே, இப்படி தாம்பத்திய வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே கணவன் மனைவி இணைய வேண்டும். கணவன் மனைவி இணைகிற அந்த தாம்பத்திய சட்டங்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிக்காஹ் முடிக்கக்கூடிய ஒரு ஆணோ அல்லது நிக்காஹ் முடிக்கக்கூடிய ஒரு பெண்ணோ அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தாம்பத்திய வாழ்க்கையிலும் பிரச்சனை, தாம்பத்திய சட்டங்களும் தெரியாதனாலே அங்கேயும் பிரச்சனை வருகிறது. அதுவும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தலாக்ல போய் முடியும். அருமையானவர்களே, அந்த சட்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்கள் ஆலிம்களை அணுகி என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. உலமாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த நாள் கணவன் மனைவி இணைந்த பிறகு அந்த உறவின் ரகசியத்தை யார் தன்னுடைய தோழர்களோடு பகிர்வாளோ அவன்தான் ஆக மோசமான மனிதன் சொன்னான். ஆக மோசமான மனிதன் கணவன் மனைவி இருந்த உறவின் ரகசியத்தை அடுத்த நாள் தோழர்களோடு பகிர்றது. அது மனைவி அந்த பெண்ணினுடைய தோழிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் தன்னுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி, நாங்க இரவுல இப்படி இருந்தோம், இப்படி எல்லாம் நடந்தது என்கிற அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துற மனிதன் இருக்கிறானே, அவன் தான் மனிதன்கள்ல ஆக மோசமான மனிதன், ஆக கேடுகட்ட மனிதன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஆக அருமையானவர்களே, இது இல்லற வாழ்க்கையில ஒரு மனிதன் இணையக்கூடிய சட்டங்கள் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அடுத்த கட்டமாக இல்லற வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது, நிக்காஹினுடைய உறவு வலுப்பெற்று விட்டது. இதற்கு பிறகு ஒரு பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, கணவனிடத்திலே செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகளை குறித்து சில விஷயங்கள் உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறான். ஒரு இறையற்ற பெண்மணி, ஒரு இறைநேச பெண்மணி, அந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு செய்த சில அற்புதமான உபதேசங்களே உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறான். அந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு முதலாவது சொன்னாங்க, மகளே, கணவனுக்கு அவன் கொடுப்பதை பொருந்தி கொள் என்பதாக சொன்னாங்க. முதல் விஷயம், கணவன் கொடுக்கிறத பொருந்தி கொள்ளணும். என்னங்க சம்பாதிச்சு நீங்க 1000 தங்கத்தை கொடுத்தாலும் 1001 தங்கம் வரலன்னு தான் யோசிப்பாங்க. 1000 தங்கத்தை கொடுத்தாலும் 1001 தங்கம் வரல. கணவன் கொடுப்பதை பொருந்தி கொள்வது அது மனைவியினுடைய கடமை. பெண்ணுக்கு சொன்னாங்க, தன்னுடைய மகளுக்கு கணவன் என்ன கொடுக்கிறானோ அதை பொருந்திக்கமான்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதனுடைய மனைவிமார்கள் சில பெண்களை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. பெண்கள் இன்னொரு பெண்ணை பார்த்து கெட்டு போய் விடுகிறார்கள். ஆக பெண்களை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. வந்து பெருமானாரிடத்துல சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க கொடுக்கிற செலவு பணம் பத்தல, நீங்க கொடுக்கிற செலவு பணம் பத்தல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்திக்கு மீறி பணம் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அத்தனை மனைவிமார்களையும் பார்த்து சொன்னாங்க, இனி 1 மாத காலம் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். பெருமானார் மஸ்ஜித் நபவிக்கு போய் அங்க ஒரு கூடாரம் விட்டு தங்கிட்டாங்க. 1 மாத காலம் எந்த மனைவிட்டையும் பேசல,
எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. சக்திக்கு மீறி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டான். இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய கட்டளை வருது, நபியே இந்த பெண்களை பார்த்து சொல்லுங்க, ரெண்டு விஷயம், ரெண்டு கட்டளை, இந்த ரெண்டு கட்டையில எது வேண்டுமானாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். முதலாவது சொன்னாங்க, நான் என்ன கொடுக்கிறேனோ அதை பொருந்தி கொள்ளணும், இது உங்களுடைய விருப்பம். ரெண்டாவது சொன்னாங்க, அப்படி பொருந்திக்கலையா, என்னுடைய சக்திக்கு மீறி கேட்கிறீங்களா, மார்க்கம் சொல்லி தருகிற அழகான முறையிலே நான் உங்களை தலாக் சொல்லிடுறேன், இது உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாசத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட முதல்ல போனாங்க. அன்னை ஆயிஷா இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ரெண்டு விஷயத்தை கொடுத்திருக்கிறான், இந்த ரெண்டு விஷயம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விருப்பம் உங்களுடையது, நீங்க தேர்ந்தெடுங்க, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட ஆலோசனை செய்யுங்க. என்ன விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒன்னு நான் கொடுக்கிறது பொருந்திக்குங்க, நான் எவ்வளவு செலவுக்கு தொகையை கொடுக்கிறேனோ அதை பொருந்திக்குங்க, இல்லைன்னு சொன்னா நான் நீங்க முடியாது என்பது சொன்னால் நான் அழகான முறையில் தலாக் சொல்லிடுறேன் என்பதாக சொன்னாங்க. நீ ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில தவறு செஞ்சிட்டோம், சில பெண்களை பார்த்து நாங்க தவறு செஞ்சிட்டோம், இதுக்கு போய் எங்களுடைய பெற்றோரிடத்துல நாங்க என்ன மசூரா செய்யறது, இந்த உலகத்திலும் நான் உங்களோட வாழணும், மறுமையிலும் உங்களோட வாழணும் சொன்னாங்க. இந்த உலகத்திலும் நான் உங்களுடைய மனைவியாக வாழணும், நாளை சொர்க்கத்திலும் உங்களுடைய மனைவியாக இருக்கணும், எனவே எனக்கு நீங்க கொடுக்கிறது போதும், நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லா பெண்களும் இதே பதில் தான், யஹ்தார் அல்லாஹு வ ரசூல, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டோம் சொன்னாங்க. எல்லா பெண்களும் நாங்க தவறு செஞ்சிட்டோம், சில பெண்களை பார்த்து நாங்க கெட்டு போயிட்டோம், எங்களுடைய உள்ளங்கள் கெட்டு போய் விட்டது, நாங்க அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டோம், யா ரசூலுல்லாஹ் எங்களை மன்னிச்சிருங்க, இனி நாங்க கேட்க மாட்டோம் சொன்னாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ பொருந்திக் கொள்றோம், இந்த உலகத்திலும் உங்களுடைய மனைவியாக வாழணும், நாளை மறுமையிலும் உங்களுடைய மனைவியாக வாழணும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு சொன்ன முதல் விஷயம், கணவன் கொடுப்பதை பொருந்திக் கொள்ளுன்னு சொன்னான். கணவன் கொடுக்கிறத பொருந்திக்கிட்டா வாழ்க்கையில ஹராம் வராது, கணவன் கொடுக்கிறத பொருந்திக்கிட்டா குடும்பத்துல ஹராம் நுழையாது. ஏன், கணவன் ஹலால்ல சம்பாதிக்கிறான், குறைஞ்ச செல்வத்தை தான் சம்பாதிக்கிறான், ஆனா மனைவி பொருந்திக்கிட்டா சில நேரங்கள்ல ஹலால்ல வருகுது, சில நேரங்கள்ல ஹலால்ல வரல, ஆனா மனைவியும் கணவனும் சந்தோஷமாக வாழ்றாங்க, கஞ்சியை குடிச்சாவது சந்தோஷமாக. ஏன், ஹலால்ல சம்பாதிக்கிறார், ஹலால்ல சம்பாதிக்கிறார், தினந்தோறும் வியாபாரத்துக்கு போறார், சில நேரங்கள்ல வியாபாரம் நடக்குது, ஆனா சில நேரங்கள்ல வியாபாரம் நடக்கல, அடுத்தவர்களை அடித்து காசை புடுங்கல, அடுத்தவர்கள்ட்ட மோசடி செஞ்சு காசை புடுங்கல, ஹராம்ல சம்பாதிக்கல. ஆக மனைவி கணவன் கொடுக்கிறத பொருந்திக்கிட்டா குடும்பத்துல ஹராம் வராதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, அந்த பெண்மணி, இறைநேச பெண்மணி, தன்னுடைய மகளுக்கு சொன்ன முதல் உபதேசம் கணவன் கொடுக்கிறத பொருந்திக்க. ஒவ்வொரு தந்தைமார்களும் இந்த உபதேசங்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு தன்னுடைய பெண்களே நிக்காஹ் முடிச்சு கொடுக்கிற போது இந்த உபதேசங்களை செய்யணும். அவ்வளவு அற்புதமான உபதேசம் சொன்னாங்க. முதல் விஷயம், கணவன் கொடுக்கிறத பொருந்திக்க. ரெண்டாவது சொன்னாங்க, கணவனுக்கு அழகிய முறையில கடைபிடின்னு சொன்னாங்க. கணவனுடைய கட்டளைகளை அழகிய முறையில கடைபிடி, கணவனுடைய கடமையை அழகிய முறையில் நிறைவேற்று, கணவன் என்ன சொல்றானோ அதுக்கு கட்டுப்படுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியே எக்காரணத்து கொண்டும், அவர் பயணத்துக்கு போறார், எக்காரணத்து கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, நான் பயணத்துக்கு போறேன், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த போன சஹாபி பல நாட்களாக ஆகிவிட்டது. இந்த பெண்மணியினுடைய தந்தை உடல்நல சரியில்லை. சகோதரர் வந்து சொல்றார், நம்முடைய தந்தைக்கு உடல்நல சரியில்லை, நீ வந்து பார்க்கணும், தந்தை விருப்பப்படுறாருன்னு சொல்லி. இந்த பெண்மணி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், நபி இடத்தில் என்னுடைய சட்டத்தை கேளுங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வரலாமான்னு பெருமானார் அனுமதி கொடுத்தா நான் வரேன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரர் போய் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் இது மாதிரி நடந்து போச்சு, என்னுடைய சகோதரி வீட்டை விட்டு வெளியே வரலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய தந்தையை வந்து பார்ப்பதை விட அந்த பெண் தன்னுடைய கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பது சிறந்ததுன்னு சொன்னாங்க. கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பது சிறந்தது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை போய் சொன்னாங்க, அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வரல. இரண்டாவது முறை அந்த பெண்மணியுடைய தந்தை மூத்தாயிட்டார், நோயில மூத்தாயிட்டார்.
இருப்பது அந்த பெண்ணினுடைய தந்தையினுடைய ஜனாசா. சகோதரர் வந்து சொல்றார், அத்தை மூத்தாயிட்டார், வந்து பாருமாங்கிறார். அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை இல்லை, என் கணவனுடைய கட்டளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, நான் பெருமானார் அனுமதி கொடுக்காம வரமாட்டேன். இவர் ஓடனார் பெருமானார் இடத்துல, யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய சகோதரியை அனுப்பிச்சு வைங்க, வரமாட்டேங்கிறா, பிடிவாதப்படுறா. அந்த பெண்மணி கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய தகப்பனுடைய ஜனாசாவை வந்து பார்க்கறத விட அந்த பெண்மணி வீட்டில் இருக்கிறது சிறந்ததுன்னா, கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது சிறந்ததுன்னா. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி பயணத்திலிருந்து வந்துட்டார். இந்த மனைவி நடந்த அத்தனை விஷயம் சொன்னாங்க. அத்தாக்கு உடம்பு சரியில்லை, அத்தா மூத்தாயிட்டார், நான் மூத்துக்கு கூட போல வீட்டில் தான் இருந்தேன், உங்களுடைய விஷயத்திற்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தேன்னு சொல்லி. இன்னைக்கு கணவன் இல்லைனாலுமே கூட வெளியே சுத்துறது. பெண்கள் சர்வசாதாரணமாக மஹரமான ஆண் துணை இல்லாம வெளியே வராங்க. மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் தெரியல, ஒரு ஆண் துணை இல்லாம பெண் வெளியே வரக்கூடாது. ஒரு மஹரமான ஆண் துணை இல்லாம பெண் வெளியே வர முடியாது. அது ஹஜ்ஜுக்கு இருந்தாலும் சரி, அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, மஹரமான ஆண் துணையோடு பெண் வெளியே வரணும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த பெண் கணவன் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த கணவர், இந்த சஹாபி பெருமானத்தில் போனாங்க, யார சொல்ல இப்படி நடந்திருக்கிறது, அந்த பெண்மணிக்கு அனுமதி கொடுத்திருக்கலாமே. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்மணி தன்னுடைய வீட்டில் உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தனாலே அவளுடைய தகப்பனுடைய அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க. இந்த பெண்மணி உன்னுடைய கட்டளைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வராதன்னு சொல்லிட்டு, அதனாலே உன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருந்தனாலே அந்த பெண்மணியுடைய தகப்பனுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த பெண்மணி யாருன்னு சொன்னா, எந்த பெண்மணி கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவாளோ அவள்தான் சிறந்த பெண்மணின்னு சொன்னாங்க. இந்த இறைநேச பெண்மணி சொன்னாங்க, உன் கணவனுடைய கட்டளைக்கு அழகான முறையில் கட்டுப்படுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, மேலும் இந்த பெண்மணி சொல்லி காட்டினாங்க தன்னுடைய மகனுக்கு, கணவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாது. இன்னைக்கு எதுவும் ரகசியமா இருக்கிறது இல்லை. கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ரகசியமா இருக்கிறது இல்லை. எல்லாம் வீட்டுக்கு போயிடுறது, எல்லாம் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுறது. சண்டை ஆரம்பிக்கிறதே போன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் சண்டை ஆரம்பிக்கிறது. கணவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில ஏதாவது வார்த்தையை விட்டுறான், அல்லது தவறான விஷயத்தை பேசிடுறான், கொஞ்சம் கோபத்துல பேசிடுறான், இது எல்லாம் போன்ல ரெக்கார்ட் ஆகுது. அருமையானவர்களே, பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, என் மகளை இப்படிலாம் திட்டுறான்னு சொல்லி இன்னும் ஏத்தி விடுறது. இப்போ இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு சமூகத்துல வந்து நிக்குது. கணவனுடைய ரகசியத்தை பாதுகாக்கணும், இது ஆக முக்கியமான விஷயம். ரகசியத்தை பாதுகாக்காத பெண் ஆக கெட்ட பெண் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இப்போ இந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு சொல்லி காட்டினாங்க, உன் கணவனிடத்துல என்ன ரகசியம் இருக்கிறதோ அதை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. கணவனுடைய செல்வத்தை பாதுகாத்துக்கொள், கணவனுடைய கண் பார்வையை நோட்டமிடுன்னு சொன்னாங்க. கணவன் உன்னுடைய அந்த கண் பார்வையிலே அவன் விருப்பக்கூடிய விஷயத்தை நீ அறிஞ்சுக்கோ, அவனுடைய கண் பார்வையிலே அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை நீ அறிந்து கொள்ளுன்னு சொன்னான். கண் பார்வையில கணவன் முறைக்கிறான், கணவன் கண் பார்வையில தெரியப்படுத்துறான், கோபத்தை வெளிப்படுத்துறான். அப்போ இது கணவனுடைய விஷயத்திற்கு அவனுக்கு பிடிக்காத விஷயம் என்பதை நீ அறிந்து கொள்ளுன்னு சொன்னான். கணவனுக்கு விருப்பமான விஷயத்தை செயல்படுவதில்லை பேராசை காட்டு, கணவனுக்கு வெறுக்கக்கூடிய விஷயங்கள்ல நீ தூரமாக இருந்து கொள் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, கணவனுக்கு விருப்பமான விஷயத்தை செயல்படுத்தினான். அதே போல மேலும் அந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்க, எப்போதும் நறுமணமாக சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது எல்லா அலங்காரமும் நடக்குது. வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது அத்தனை அலங்காரம் நடக்கிறது. மார்க்கம் சொல்லி தருகிறது, ஒரு பெண் எங்க அலங்காரப்படுத்தணும், வீட்டில் அலங்காரப்படுத்தணும், கணவனுக்கு முன்னால் அலங்காரப்படுத்தி காட்டணும், கணவனிடத்துல நறுமணமாக இருக்கணும். அந்த பெண்மணி மகளுக்கு சொன்னாங்க, நீ கணவனுக்கு நறுமணமாக இரு, கணவனுக்கு எல்லா காலங்களிலும் அலங்கரித்து காட்டு என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, இது அத்தனை விஷயங்களையும் அந்த இறைநேச பெண்மணி தன்னுடைய மகளுக்கு உபதேசமா சொல்லி வாழ்க்கைக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. புதிய வாழ்க்கை தொடங்குவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உபதேசம் எல்லாம் ஒரு பெற்றோர் செஞ்சு பிள்ளைய அனுப்பி வச்சா ஏதாவது பிரச்சனை வருமா? இன்னைக்கு எதுவும் செய்யறது இல்லை, எந்த உபதேசமும் செய்யறது இல்லை, பிள்ளைகளை அப்படியே அனுப்பி வைக்கிறது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் பிரிவதற்கு கூட காரணமாயிடுறாங்க. இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிவதற்கு கூட, விட்டுட்டு வாமா பார்த்துக்கலாம்,
இது எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை. யாருங்க தீர்மானம் செய்யணும்? பெற்றோர்கள் தீர்மானம் செய்யணுமா? இல்லை. நிக்காஹ் என்பது அல்லாஹ்விடத்துல போடக்கூடிய ஒப்பந்தம். இது வெறும் தஃப்தரில் போடக்கூடிய ஒப்பந்தம் அல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிக்காஹினுடைய உறவு இது என்னிடத்துல போடக்கூடிய ஒப்பந்தம் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல 2 ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுறான். 2 ஒப்பந்தம் இது உறுதியான ஒப்பந்தம் சொல்றான். முதலாவது சொன்னாங்க 5 நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல போட்ட நபித்துவ ஒப்பந்தம். என்ன 5 நபிமார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல போட்ட ஒப்பந்தம் நபித்துவ ஒப்பந்தம். இது ஒப்பந்தம் அல்லாஹ் சொல்லுகிறான் உறுதியான ஒப்பந்தம். குர்ஆன்ல சொல்வான் மீசாக்கன் கலீலா, உறுதியான ஒப்பந்தம், ஸ்ட்ராங்கான ஒப்பந்தம் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் வ இன் அகத்ன மின்கும், யாரெல்லாம் தன்னுடைய கணவன் மனைவியிடத்துல போட்டுக்கொண்டு நிக்காஹினுடைய ஒப்பந்தம், இதுவும் வலுவான ஒப்பந்தம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் நிக்காஹினுடைய ஒப்பந்தம் இது வெறும் தஃப்தர்ல இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அல்ல, இது ஏங்கிட்ட போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். அதனாலதான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். சந்தோஷமாக இருக்கக்கூடிய தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எந்த தம்பதிகள் சண்டை போட்டுக் கொள்றாங்களோ அந்த தம்பதிகளை பார்த்து ஷைத்தான் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் ஹதீஸ்கள்ல புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஷைத்தானுடைய சிம்மாசனம் கடலுக்கு மேல இருக்குது, இப்லீஸினுடைய சிம்மாசனம். இப்லீஸ் என்ன செய்யறான்? ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய ஷைத்தான்களை அனுப்புறான். சைத்தான்கள் அனுப்புறான் மனிதர்களுக்கு மத்தியிலே வழிகெடுப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகளை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்லீஸ் சைத்தான்களை அனுப்புறான். இப்போ வரக்கூடிய சைத்தான்கள் ஒவ்வொரு மனிதனையும் தேர்வு செஞ்சு வழிகெடுக்க பார்க்கறாங்க. இப்போ மாலையில இப்லீஸ் போவாங்க எல்லா சைத்தான்களும். அப்போ அந்த இப்லீஸ் கேட்பானா, இன்னைக்கு நாள் என்ன நடந்தது, யாரை வழிகெடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு சைத்தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு 5 நேரம் தொழக்கூடிய ஒரு ஆள் தொழுகையை விட்டதே இல்லை வாழ்க்கையில, இவருடைய தொழுகையை நான் கெடுத்துட்டேன், இவருடைய தொழுகையை இவரை நான் தொழாமாக்கிட்டேன். இப்போ சைத்தான் சொல்லுவானா நல்லது. இன்னொரு சைத்தான் சொல்லுவான், ஒரு மனிதர் நோன்பு வச்சு கொண்டிருந்தார், கரெக்டாக சரியாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு ஆள், அன்னைக்குன்னு சஹருக்கு எந்திரிக்கிறே, அவரை தூங்க வச்சுட்டேன். இப்போ சைத்தான் நல்லதுன்னு சொல்லுவான். இன்னொரு சைத்தான் சொல்லுவான், கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, வாழ்ந்தா இப்படிதாங்க வாழணும் என்கிற ஒரு கணவன் மனைவி, இவர்களை நான் பிரிச்சு விட்டுட்டேன். இந்த சைத்தான் செஞ்ச காரியத்தை பார்த்து இப்லீஸ் சொல்வானா, அந்த அந்த நீதான் என் ஆள், நீதான் சரியான விஷயம் செஞ்சிருக்கன்னு சொல்லுவானா. அருமையானவர்களே, அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனித ரூபத்துல நிறைய சைத்தான்கள் இருக்கிறாங்க. மனித ரூபத்துல கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறத பார்த்து மாமியாருக்கு பிடிக்கிறது இல்லை, கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறத பார்த்து நாத்தனாருக்கு பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சைத்தான்கள். இவங்க என்ன செய்யறாங்க? கணவன் மனைவி பிரியணும்னு நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் அல்ஃப மினல்லாஹ், இன்னல் உல்ஃப மினல்லாஹ், நிச்சயமாக இணக்கம் இருக்கிறது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது. அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு பாசத்தையும் இணக்கத்தையும் யார் ஏற்படுத்துறது? அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது. வல் ஃபர்க மினஷ் ஷைத்தான், வெறுப்பு விருப்பு இருக்கிறது அது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளது. அப்போ மனிதர் ரீதியில உள்ள அந்த சைத்தான்கள் என்ன செய்யறாங்க? கண்ணுடைய மனைவியின் மீது வெறுப்பை ஏற்படுத்துறாங்க. தேவையில்லாத விஷயங்களை சொல்லி, தேவையில்லாத விஷயங்களை கணவனிடத்துல சொல்லி சொல்லி மனைவின் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துறான். கடைசியில அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த கணவன் மனைவி பிரியறதற்கு பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் காரணமாயிடுறான். இது ஷைத்தானுடைய செயல். அப்போ தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான், தம்பதிகள் பிரியறத பார்த்து சைத்தான்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதாக சொல்லி காட்டினான். அது அருமையானவர்களே, அந்த பெண்மணி அழகான முறையில் தன்னுடைய பிள்ளைக்கு அழகான முறையில் உபதேசம் செஞ்சு அனுப்பி வச்சாங்க. வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்ணுக்கு உபதேசம் செஞ்சு அனுப்புனீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்போ கணவன் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைகிற போது சிரித்த முகத்தோடு நுழைவாங்க. வெளியே 1000 பிரச்சனை இருக்கட்டும், வியாபாரத்துல பல பிரச்சனை இருக்கட்டும், ஆனா வீட்டுக்குள்ள நுழைகிற போது அல்லாஹ்வுடைய தூதனுடைய செயல் என்ன? சிரித்த முகத்தோடு நுழைவாங்க, கடுகடுத்த முகத்தோடு இல்லை. வீட்டுக்குள்ள போகிற போது என் கணவர் வந்துட்டாருன்னு மனைவி சந்தோஷப்படணும், பிள்ளைகள் சந்தோஷப்படணும். இந்த ஆள் ஏன்டா இப்ப வந்தான்னு நினைக்க கூடாது. பிள்ளைகளும் மனைவியும் இவன் ஏன் இப்படி வந்தான் நினைச்சிடக்கூடாது. அப்போ சந்தோஷப்படுகிற வகையிலே சிரித்த முகத்தோடு உள்ள நுழையணும். 2வது சொன்னாங்க, மனைவி இடத்துல அதிகமா கோபப்படக்கூடாது.
கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பொதுவாக எல்லோரிடத்திலும் கோபப்படக்கூடாது, குறிப்பாக மனைவி இடத்துல. கோபம் வருகிற போது நீ உனக்கு நீயே சொல்லிக்கொள், இது ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகிறது. ஷைத்தான் உன்னை தூண்டி விடுகிறான் கோபப்படும் என்கிற வீதியிலே. எனவே ஷைத்தான் புறத்துல வருது, நான் கோபப்பட மாட்டேன் என்னுடைய மனைவி இடத்துல. மூணாவது விஷயம் சொன்னாங்க, உங்களுடைய காரியங்களை வேலைகளை நீங்களே செய்ய முயற்சி செய்யுங்க. என்ன ஆகும், எல்லா காரியத்தையும் என் மனைவி செய்யணும், என் மனைவி செஞ்சு கொடுக்கணும், என் மனைவி செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு உன் மனைவி செய்யாத போது நீ வீட்டுக்கு போய் சண்டை போடுவ. உன் மனைவி செஞ்சு வைக்கலையா, வீட்டுக்குள்ள போறார், இது செய்ய சொன்ன இது செய்யலையா, அப்போ அங்க பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது? உன் காரியத்தை நீயே செஞ்சுக்கப்பா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையிலே ஏதாவது பட்டன் அருந்துருச்சுன்னு சொன்னா தானே உட்கார்ந்து தப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய செருப்பை தானே தப்பாங்க. தன்னுடைய மனைவி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்க மாட்டாங்க. மனைவி இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கணும், இதை எனக்கு செய்யணும் என்று எதிர்பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனை வரும் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, ஒரு பெண்ணை எப்படி நறுமணமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்பினானோ அதே போல ஒரு பெண்ணும் அதைத்தான் விரும்புகிறாள். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைகிற போது மிஸ்வாக் செஞ்சுட்டு நுழைவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் நுழைகிற போது மிஸ்வாக் செஞ்சுட்டு நறுமணத்தோடு, வாயிலிருந்து கூட துர்வாடை வந்துடக்கூடாது. அந்த துர்வாடையின் காரணமாக என் மனைவிக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் எதை வச்சு வெறுப்பு உண்டாக்குவான்னு தெரியாது. ஒரு சின்ன விஷயம் மனைவியின் மீது ஒரு வெறுப்பு வந்துடும், எதை வச்சு வெறுப்பதை ஏற்படுத்துவான்னு தெரியாது. அதனாலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. அருமையானவர்களே, இதுவெல்லாம் நிக்காஹினுடைய ஒரு அற்புதமான சட்டங்கள். இந்த கடமைகளை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெண் விளங்குறது, ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் விளங்குறது, விளங்கி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உங்களுடைய மனைவி இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதுன்னு சொல்றான். மனைவி இடத்துல நிம்மதி இருக்கிறது. எப்போ நிம்மதி? இது மாதிரியான ஷரியத்தை சொல்லுகிறபடி உங்களுடைய மனைவி இடத்துல நீங்க வாழ்ந்து மனைவி உங்களிடத்துல வாழ்ந்தாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில நிம்மதி. திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொன்னா திருமண வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாக்கணும், அது ஒரு சோதனைக்குறை வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அடுத்த வாரங்களில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வருகிற போது பிரியறதாக இருந்தா எவ்வளவு அழகான முறையில் பிரியறது, மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது, தலாக்கு விடணுமா அல்லது எப்படி பிரியறது, தலாக்கை போன்று பிரிவதற்கொன்று பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் அடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். ஆக வல்ல ரஹ்மான் சொன்னதை கேட்டு அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.